அயோத்தியா ராமர் கோயில் இவ்வளவு நீண்ட வரிசை வழியாக தான் உள்ளே போகணும். க்யூ கட்டி விட்ருக்காங்க. உள்ளே வந்து கேமரா மொபைல் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹெட்ஃபோன் வரைக்கும் அலோடு கிடையாது. உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே போய்ட்டுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய க்யூ கட்டிருக்காங்க பாருங்கள். அப்பா சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. இந்த மாதிரி செக்கிங் எல்லாத்தையும் தாண்டி தான் எல்லாத்துலேயும் ஜமா பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். உள்ளே வந்தாச்சு. இது வெளி கேம்பஸ் தான். நம்ம உள்ளே போகிறது தான் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. கோயில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கட்டிருக்காங்க. டெம்பிள் திறந்தாச்சு. திறந்த பிறகு இன்னும் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் எவ்வளவு அந்த கட்டியிருக்க வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வெளியில் உள்ள மோப்பு தோட்டம் தான். இன்னும் உள்ளே போகிறோம். உள்ளே தான் மெயின் கோவிலே இருக்குது. அவ்வளோ அழகுங்க. நம்ம போன அன்றைக்கி அவ்வளோ கூட்டத்தையும் பார்த்தோம். அவ்வளோ இந்தியாவில் உள்ள எல்லா நாட்டு மக்களும் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நுழைவாயில். இது வந்து கிளாக் ரூம். கேமரா உள்ளே கொண்டு போக முடியாதனால வீடியோ எடுக்க முடியல உள்ள. ஆனால் உள்ளே அவ்வளோ சூப்பருங்க. அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகு. ஒரு அழகான தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வெளியில் வந்த உடனே அன்னதானம் போட்டுருந்தாங்க ஒரு இடத்துல. சுட சுட சாம்பார் சாதம் மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம ராமர் லட்சுமணர் பறந்து வளர்ந்த வீடு தசரதர் மஹால் பார்க்க போகிறோம். அயோத்தியாவில் இட்லி தோசை தமிழ் சாப்பாடு எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுங்க. பாருங்க தோசையெல்லாம் வச்சுருக்காங்க. இது பேர் தான் லிட்டிங்க. இதில் வந்து சத்து மாவு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அஜ்வைன், ஜீரா, கடுகு, எண்ணெய், உப்பு, மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் முக்கி எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். பிளேட் கித்தனைக்கா? பிளேட்டு ஒரு பிளேட்டு 50 ரூபாய்ங்க. தோரையா 2 இருக்குமா அதில். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, இஞ்சி இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பேர் சோக்கா. கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் தீயில சுட்டு மசிச்சு உப்பு, கடுகு, எண்ணெய் சேர்த்து செய்கிறாங்க. இந்த லிட்டியும் சோக்கா முழு உணவாக சாப்பிட்றாங்க. இது பாப்படி சாட்டுங்க. एक प्लेट कितने का भैया? एक प्लेट कितने का? 20 ரூபாய்க்கு ஒரு பிளேட்டு. பச்சை மிளகாய் மசாலாலாம் போட்டு பண்ணாங்க பாருங்க. இதுதாங்க தசரத மஹால். ராமர் லட்சுமணர் எல்லாருமே பிறந்து வளர்ந்த வீடுங்க, வாழ்ந்த வீடு. உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப நாள் நம்ம படித்தது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது நேரில் போய் உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் தாங்க. உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய வளாகம். இன்னும் உள்ளே போனோம். மதியம் 12 மணிக்கு மேலே வந்தோம். நட சத்தியிருந்தாங்க. 4 மணிக்கு திறப்பான்னு இருந்தாங்க. 4 மணிக்கு திறந்துட்டாங்க. இப்போது கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். தசரதர் மஹால் கோவிலுக்குள் வந்திருக்கோம். இதுதான் ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் எல்லோரும் வளர்ந்த இடங்க. பழைய பாரம்பரியத்தோடு ரொம்ப அழகாக இருக்குங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவலு. உள்ள சாமி சிலைகள் வைத்திருக்காங்க. அதை தரிசனம் பண்ணலாம். இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. லைட்லாம் போட்டுட்டாங்க. உள்ள கோவிலில் சுவாமி எப்படி ஜொலிக்கிறாரு. நம்ம பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணுவோம். உங்களுக்காக பொறுமையாக எடுத்து காமிக்கிற அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம கணக்கு போன வந்திருக்கோம். கணக்கு அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். தங்க அரண்மனை அப்படின்னு அழைக்கிறாங்க. இது திருமணத்துக்கு பிறகு ராமர் லட்சுமணர் சீதாதேவி வாழ்ந்த இடம். சீதாதேவிக்கு திருமணத்துக்கு பிறகு கைகை தேவி பரிசாக வழங்கிய இந்த அரண்மனை இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. திருமண தடை நீங்கி குடும்ப ஒற்றுமையோடு வாழ்கிறதுக்கும் அமைதியாக வாழ்கிறதுக்கு இங்கே வந்து பக்தர்கள் வேண்டி கும்பிட்றது நடக்குதுங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பழைய கட்டிடத்தை அப்படியே பார்க்க முடியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து அந்த சுவரில் வந்து சீதாராமன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதில் எல்லாருமே அதுக்கு மேலே விரல் வைத்து எழுதுறதை பார்க்க முடியுது. இப்படி எழுதுனா கணவன் மனைவி ஒற்றுமை எப்பவும் சிறப்பாக இருக்கணும்னு நம்பப்படுதுங்க. அதனால் பெரும்பாலானோர் அதுக்கு மேலே விரல் வைத்து எழுதுகிறாங்க. இப்போவும் ராமர் உள்ளேருந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்க. உள்ளே வந்தோடனே அப்படி ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த ராமருடைய நாமம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் உள்ள இங்கேயும் கோயில் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. கோயில் மாதிரி எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதாங்க ஸ்ரீராமர் பல் துலக்கிய இடங்க. வேப்பங்குச்சியை வச்சு ஸ்ரீராமர் காலையில் இங்கே வந்து
பல் துளைக்க சென்றதாக கூறப்படுகிறதுங்க. இங்கே வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணி பல் துளக்குனா பல் சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரும்னு பக்தர்களால் இப்போவும் நம்பப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு முக்கியமான புனித ஸ்தலங்க. இங்கே மாலை நேரத்தில் 7 மணிக்கு மேலே வந்தோம். ஒரு கூட்டமும் இல்லை, ஆள் இங்கே நடமாட்டம் இல்லை, எல்லாம் கோயிலில் தான் இருந்தாங்க கூட்டம். நம்ம தனியாக இதை உணர முடிஞ்சுது, பார்க்க முடிஞ்சுது. இங்கே தனியாக ஒரு ஆரத்திக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, பார்க்கலாம். இங்கே ஸ்ரீராமரது சிலை வைத்து பூஜை செய்யப்படுகிறது எப்பொழுதும். இங்கே பாருங்க, ஆரத்தி முடிந்ததுக்கப்புறம் உணவு வழங்குறாங்க பாருங்க. பாருங்க, இங்கே வந்து பார்த்தா நூற்றுக்கணக்கான குரங்கு இருக்குதுங்க. அந்த சாயங்காலம் ஆரத்தியை பார்க்குறதுக்கு அவ்வளோ குரங்கு வந்திருக்கு. அவ்வளவு பூக்களை வந்து இந்த தெப்பக்குளத்தில் விட்டு மரியாதை செலுத்துகிறாங்க. அது போக ஆரத்தி எடுக்கிறாங்க தெப்பக்குளத்துக்கு. மாலை நேரத்தில் வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கே பெரிய வியப்பாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பர். இன்னும் நல்ல நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.